செய்கிறீங்களா? நம்ம பேச்சு மட்டும் தான் சைலண்டா இருக்கும். சாரா பெட்டி ஆட்ட நாயகன் நம்ம யாருன்றது மட்டும் இல்ல. ஓகே ஓகே देखो உண்மையிலே வர சொன்னாங்களா? பாகிஸ்தான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டு மரியாதையெல்லாம் முன்னே போச்சு. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. நம்ம பவர் அந்த ரகம். ஒரு டிவியில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் வேற லெவல் நீங்க வேற லெவல். ஒரு கூட்டு கோயில் உள்ளே இருந்தார். உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிற ஒரே முதலாளி ரசிகன் தான். யாருன்னா காட்டுறாடே கண்ண உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை நீந்தும் மணக்கிறதோ, இட்டு வைத்த வானம் வருகிறதோ, திட்டி போய நெஞ்சம் போகிறதோ. 1990கள்ல எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவானார். முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தாரு. போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக மாறினார். அவரு மேல அவர் வெற்றி மேல உள்ள பயத்துல நானும் வளர ஆரம்பிச்சேன். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான். அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். என்னோட கடைசி படமான திரும்பி போயிடுவேன் நினைச்சியா? திருப்பி போறவன் இல்லடா, திருப்பி கொடுக்கிறவன். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. நான் சாதாரண தான் பேபி. நான் செய்த சம்பவம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. சம்பவம் பண்றவங்க கேள்விப்பட்டாங்க. திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். Let's play a game. நான் காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றேன். எவ்வளோ இருந்தாலும் சரி. அதுல ரெக்கார்டு வைக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கியா? மக்கள் கொண்டாடுகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் காட்டுள்ளாயிடுவான். என்னடா யாருன்னா காட்டுறாடே கண்ண
பாசத்துல 10 தாய்க்கு சமம், பலத்துல 100 யானைக்கு சமம், வீரத்துல 1000 வேங்கைக்கு சமம், விவேகத்துல 1,00,000 சாணக்கியருக்கு சமம். அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு சந்தோஷங்கள் வந்து தீரும் சாதிக்கும் கைகள் சேர்ந்தால் பிறக்காக வாழும் நெஞ்சம் தனக்காக வாழும் கொஞ்சம் எனக்கந்த நெஞ்சத்தை தேவன் தந்தாரே. புது பாதை போட்டு வைப்போம், பொய்மைக்கு வெட்டு வைப்போம், ஏன் என்ற கேள்வியை போட்டு வைப்போம். ஜோசப் விஜய் எனும் நான் எனக்காக எல்லாத்தையும்